தேங்காய் வாங்கினா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணுமா? அப்போ இன்றைக்கி நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்காய் வாங்கி ஒரே மாதிரி நீங்கள் வைக்காமல் தேங்காயை மாற்றி மாற்றி 2 சைடும் திருப்பி திருப்பி வைங்க. கேப் விட்டு 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க வைக்கும்போது உங்களுக்கு தேங்காய் ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக இருக்கும், அழுகி போகாமல். இதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்காய் நிறையா வாக்கி வச்சுட்டு உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும். வாங்கி ஃப்ரீசரில் வச்சுட்டு 4 நாள் கழித்து எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்கணுமா? அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கழுவி வச்ச மீனையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது மேலேயும் கொஞ்சம் உப்பு தூவி மீன் முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு 4 நாள் கழித்து நீங்கள் எடுத்தாலும் மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சாம்பிராணி போடுறதுக்கு தேங்காய் உடைக்கும் போது சுற்றி செதறி போகுதா? இன்றைக்கி நான் அந்த டிப்ஸு சொல்கிறேங்க. ஒரு கவர் எடுத்துக்கோங்க, அந்த கவருக்குள்ளே சிரட்டையை போட்டுக்குங்க. இன்றைக்கி நான் உடைக்கிற மாதிரி சுற்றி உடச்சி பாருங்கள். ஒரு பீஸ் கூட உங்களுக்கு வெளியில் போகாதுங்க, அந்த கவருக்குள்ளே கிடக்கும். அதை எடுத்து நம்ம சாம்பிராணி போட யூஸ் பண்ணிக்கலாங்க. பூசணிக்காய் வாங்கினா உங்களுக்கு 2-3 நாள் கழித்து எடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா? இன்றைக்கி நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதில் இருக்கிற சதை விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு டப்பாயில் மேலேயும் அடியிலும் டிஷ்யூ பேப்பர் போட்டு சுற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 நாள் கழித்து எடுத்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது மாதிரி வீடியோ நண்டோட கவிச்சித்தன்மை போகிறதுக்கு கொஞ்சம் புளி சேர்த்து சமைச்சு பாருங்கள். இது மாதிரி டிப்ஸு வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.